தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு அப்படிங்கிறது மார்ச் 15ஆம் தேதியே அறிவிச்சுட்டாங்க. அப்பையிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல தான் இருக்கு. இந்த தேர்தல் நடத்தை விதிகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதாரண பொதுமக்களா இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, 50,000த்திற்கு அதிகமான பணத்த நம்ம வெளியில எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, உரிய ரசீதோட மட்டும் தான் நம்ம அத எடுத்துட்டு போக முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, தேர்தல் பறக்கும் படையினர் அத பறிமுதல் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை அமல்ல தான் இருக்கு. இப்போ இந்த விதிகளால மக்களுக்கு குடுக்குறதுக்காக ஒரு அரசியல் கட்சியோ, ஒரு வேட்பாளரோ பணத்த சட்டவிரோதமா எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, அத எல்லாத்தையுமே பறக்கும் படையினர் கரெக்ட்டா பார்த்து கண்டுபிடிச்சு அத பறிமுதல் பண்ணிர்றாங்களா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா, இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரண பொதுமக்கள் இந்த விதிகளால நெறைய பாதிப்புக்குள்ளாகுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நெறைய புகார்களும் இதுல எழும்பிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து நேற்று வரைக்கும் 151.93 கோடி மதிப்பிலான பணமும், பொருட்களும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த பறக்கும் படையினர். இது நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கே சொன்ன புள்ளி விவரங்கள். இதுல 30.53 கோடி பணமும், 90.02 கோடி மதிப்பிலான தங்க நகைகளும் அடங்கும். இந்த மதிப்பு அப்படிங்கிறது உண்மையாகவே சட்டத்துக்கு விரோதமா எடுத்து கொண்டு போன பணம் தானா? இல்ல நகைகள் தானா? இல்ல மக்களுக்கு குடுக்குறதுக்காக அரசியல் கட்சிகள் கொண்டு போனது தானா? அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுல நெறைய அப்பாவி மக்களினுடைய பணமும் இருக்கு. ஏழை எளிய மக்களினுடைய பணமும் இருக்கு. இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி பறிமுதல் செய்யக்கூடிய பொருட்களையோ, பணத்தையோ பறக்கும் படையினர் வீடியோ எடுத்து தான் அத பறிமுதல் பண்ணுவாங்க. உரிய ரசீது குடுத்துட்டா அத திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பிரச்சனை அதுவா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. எல்லா மக்கள்கிட்டயுமே இந்த ரசீது இருக்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்ப குறிப்பா நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த அன்னைக்கே பார்த்தோம்னா, கோவையில ஒரு பெண் தன்னுடைய தந்தைய மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரூ. 2,00,000 எடுத்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட உரிய ரசீது இல்ல அப்படின்னு பறக்கும் படையினர் அந்த பணத்த அப்பவே பறிமுதல் பண்ணாங்க. இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த அந்த நிமிஷமே இது நடக்கும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியாது. எல்லாருக்குமே இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சாதாரண மக்களுக்கு தெரிந்திறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்த எடுத்துக்கிட்டு யாராவது 1 பவுன் நகை வாங்கணும்னு கடைக்கு போனா கூட நிச்சயமா ரூ. 1,00,000க்கு மேல ஆகும். அந்த ரூ. 1,00,000 பணத்துக்கு அவங்க எங்க இருந்து ரசீது கொண்டு வருவாங்க அப்படின்னு இருக்கு. இது மட்டும் இல்லாம நெறைய தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்றவங்க, இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல ஆடு, மாடுகள வித்து அந்த பணத்த வச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நெனைச்சாலோ, இல்ல வேறு ஏதாவது தொழில் செய்யணும்னு போனாலோ, இவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தல்ல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும், இந்த விதிகள் அமல்ல இருக்கும்போதும், நெறைய புகார்கள் வர்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த 50,000 அப்படிங்கிற உச்சவரம்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சாங்க. அப்ப இருந்த பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? செலவினங்கள் எப்படி இருந்துச்சு? விலை ஏற்றங்கள் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா, அதே 50,000த்த இப்ப வரைக்குமே அது நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 பவுன் தங்கம் வாங்கணும்னாலே ரூ. 1,00,000க்கு மேல வாங்கணும். இப்போ ஒருத்தவங்க ஆடு வாங்க போறாங்க அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா அதிக அளவுல பணம் செலவாகும். மாடுகள விக்க போறாங்கன்னா, நிச்சயமா அதுக்கு அதிக அளவுல பணம் வாங்க தான் செய்வாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா செலவழிக்க தான் செய்வாங்க. வீடுகள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, மருத்துவ சிகிச்சைக்காக எடுத்துட்டு போற பணத்துக்கு எப்படி அவங்க ரசீது கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? உண்மையாகவே இந்த பணம் எதற்காக எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் பறக்கும் படையினருக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது எதற்காக கொண்டு போன பணம், அதுக்கு ரசீது இல்லன்னாலும் அவங்க எதுக்காக அத கொண்டு போறாங்க அப்படின்னு விசாரிச்சு அதற்கான முடிவுகள எடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு ஏழை எளிய மக்கள் அலக்களிக்கப்படுறத நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சட்டத்துக்கு புறம்பா பணத்தையும், பொருட்களையும் எடுத்துட்டு போறத நிச்சயமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அத விட்டுட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுற மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா சரியான ஒரு விஷயமாவும் இருக்காது. வரப்போற காலங்கள்லயாவது ஏழை எளிய மக்கள பாதிக்காத வகையில தேர்தல் ஆணையம் நிச்சயமா வழிகாட்டு நெறிமுறைகள மாற்றி அமைச்சே ஆகணும்.